Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கரும்பு அல்வா தான் பார்க்க போகிறீங்க. அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கரும்பு அல்வா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கரும்பு உங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. நான் சாப்பிட்றதுக்கு எப்படி நிறைய கரும்பு சாப்பிட்டுட்டே இருக்க முடியும். அதனால் அல்வாவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கலராக இருக்குல்ல அதை மட்டும் நான் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஒரே நேரத்தில் போட்டால் அது அரையாது. இது அப்படியே சக்கம் வந்துருச்சு. அந்த சக்கையை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்பயும் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் தண்ணி மேலே ஊற்றி விட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அந்த பிசைஞ்சு அதில் உள்ள சாறை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பெரிய வடிகட்டியால் தான் ஃபஸ்ட்டு வடிகட்டுறோம். அடுத்தது தான் நம்ம சின்ன வடிகட்டியால் நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ நான் சின்ன வடிகட்டியால் திருப்பி ஒரு தடவை வடிகட்டிக்கிறேன். ஏன்னா அதில் உள்ள குப்பை எல்லாமே இன்னும் ஒரு டைம் எடுத்துக்கணும். நம்ம நல்லா குப்பையே இல்லாமல் அந்த ஜூஸ் நம்ம எடுத்தால் தான் நமக்கு அல்வா டேஸ்ட்டாக வரும். இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஜூஸை ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விடுங்க. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் 1 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நான் கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ அது கொதி வந்ததுக்கப்புறமா நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். நாட்டு சக்கரை போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாதா சுகர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு டேஸ்ட்டு மாறும். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நாட்டு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை நான் அதோட கலக்கிக்கிறேன். அதோட ஊற்றி நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இது செய்யணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். கரும்பு அல்வாலாம் நம்ம இந்த பொங்கல் சீசனில் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரும்பு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்ட்டு. எப்படி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வருது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். அதில் அல்வானாலே சரி நெய் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோதுமை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோதுமை மாவை நல்லா தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மைதா மாவும் போடலாம். நான் கோதுமை மாவு போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால, மைதாவை விட கோதுமை நல்லது அப்படிங்கிறதுனால நான் கோதுமை போடுறேன். உங்கள்கிட்ட மைதா இருந்தாலும் நீங்கள் மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கலக்குங்க. நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலெண்ணெய் அதுமாரி யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக உள்ள எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல் வரும். நார்மல் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. நீங்கள்
நெய் யூஸ் பண்ணிக்கிறது தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எப்படி நல்லா வந்து திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி திரண்டு வரணும், அப்போ தான் வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஈஸியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் திரண்டு வரணும். திரண்டு வராமல் எடுத்தோம்னா அந்த அல்வா வந்துட்டு நல்லா இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.